ஆண்டின் பொதுக்காலம் 31வது வாரம் வெள்ளிக்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 16 அருள்வாக்குகள் 1 தொடக்கம் 8 வரை. முன்மதியோடு செயல்பட்ட நேர்மையற்ற வீட்டு பொறுப்பாளர் உவமையை பற்றி இன்றைய நற்செய்தி கூறுகிறது. கார்வெட் மிட்ஷல் சொல்லிய ஒரு கதை கிளி ஒன்றை வாங்கி வீட்டில் வளர்த்த ஒரு மனிதனின் கதையை பற்றியது. அந்த கிளிக்கு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிக் கொடுத்தார். அந்த ஒரே ஒரு வார்த்தை இன்று. காலையில் எழுந்ததும் மாலை வேளை வீட்டிற்கு வந்ததும் அந்த மனிதருக்கு கிளி நினைவுபடுத்தும் வார்த்தை இன்று. தள்ளி போடுதல் என்ற உணர்வே அந்த கிளியை சுற்றிலும் இல்லை. அது இன்று 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 என்று மட்டுமே கத்தியது. 6 மாதம் கழித்து அந்த மனிதன் இன்னொரு கிளியை வாங்கி அதற்கும் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் கற்றுக் கொடுத்தார். நாளை என்பதுதான் அந்த ஒரே ஒரு வார்த்தை. நான் எனக்கு எதிர்காலம் இல்லாதது போல் வாழ்ந்து வருகிறேன். இன்று மட்டுமே இருக்கிறது என்று நினைத்து வாழ்ந்த எனக்கு அப்படி இல்லை என்பதை இன்று உணர்ந்தேன். இந்த 2 கிளிகளும் சேர்ந்து வாழ்வின் யதார்த்தத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தன. அதாவது இன்றும் நாளையும் யதார்த்தம் என்று கற்றுக் கொடுத்தன. இன்றைய உவமையில் வரும் நேர்மையற்ற வீட்டு பொறுப்பாளர் இந்த 2 கிளிகளின் குரலை கேட்டவர் போல் தோன்றுகிறது. நாளை என்பது கடவுளின் இன்றைய நியாய தீர்வை. இன்றைய நற்செய்தி சாதுரிய குணத்தையும் புத்தி கூர்மையையும் பற்றி பேசுகிறது. நேர்மையற்ற சாதுரியமான வீட்டு பொறுப்பாளர் இன்று தனது வேலையை இழக்கும் அபாயத்தை உணர்ந்து சரியான உத்தியை கையாண்டு நாளைக்காக எல்லாவற்றையும் தனக்கு சாதகமாக்கிக் கொள்ளுகிறார். இது கண்டிக்கப்பட வேண்டியது, தண்டிக்கப்பட வேண்டியது. சாதுரியம் பின்பற்றப்பட வேண்டியது. சாதுரியம் என்பதற்கு தொலைநோக்கு பார்வை என்று இங்கு நாம் பொருள் கொள்ளலாம். ஒரு சாதுரியமான நபர் தன் மோசமான சூழ்நிலையை உறுதியோடும் தொலைநோக்கோடும் புரிந்து கொண்டு செயல்படுகிறார். இயேசுவின் கண்ணோட்டம் நிதி நெருக்கடியை பற்றியது அல்ல, அதைவிட முக்கியமான ஆன்மீக நெருக்கடியை பற்றியது. நம்பிக்கையோடும் தொலைநோக்கோடும் இந்த நெருக்கடியை தவிர்க்க முடியும் என்று இயேசு கூறுகிறார். கிறிஸ்தவர்கள் தற்காலிக விளைவுகளை ஏற்படுத்தும் உலக காரியங்களோடு போராட தங்கள் சக்தியையும் தொலைநோக்கு பார்வையையும் கொண்டிருப்பது போல நித்திய வாழ்வின் விளைவுகளை ஏற்படுத்தும் ஆன்மீக காரியங்களுக்கும் அதே மனநிலையை கொண்டிருந்தால் இன்றைய உலக வாழ்க்கையிலும் சிறப்பாக இருக்க முடியும், நாளைய நிலைவாழ்விலும் சிறப்பாக இருக்க முடியும். எனவே நம்முடைய பணி இப்போது இதுதான். கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்: நாம் ஒளியின் மக்களாக வாழ வேண்டும். இவ்வுலக இருளின் மக்களாக வாழக்கூடாது. இயேசுவே நமக்கு ஒளி. ஒளியை நாம் சுமந்து சொல்லுகிறோம். நேர்மையற்ற பணியாளன் இந்த உலகின் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறான். அவன் பயன்படுத்திய சமயோஜிதம் விண்ணரசில் நுழைவதற்கு பலிக்காது. 2. நேர்மையற்றவனிடம் விளங்கிய சமயோஜிதம், சாதுரியம், புத்தி கூர்மை நாம் விண்ணரசுக்கு செல்லவும் மற்றவர்களை விண்ணரசுக்கு அழைத்துச் செல்லவும் தேவை. நற்செய்தியை அறிவிப்பது எளிதல்ல, அது ஆபத்தை உள்ளடக்கியது. நற்செய்தி அறிவிப்பனை பைத்தியக்காரன் என்று சொல்லும் இந்த உலகம் நற்பெயரை களங்கப்படுத்தும், நம்முடைய உயிரை கூட எடுக்கும். இவற்றிற்கெல்லாம் நாம் தயாராக இருக்க வேண்டும். 3. லட்சியத்தை கொண்டிருக்க வேண்டும். அந்த லட்சியம் யாரென்றால் இயேசுதான். எனவே இயேசுவை கொண்டிருப்போம். சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும். நம்மிடம் இல்லாததை நாம் கொடுக்க முடியாது. எனவே இயேசுவை நாம் சுமந்து செல்வோம். அவர்தான் நம்முடைய லட்சியம். அவரை வாழ்ந்து காட்டுவோம். ஆமேன்.